தேர்தல் பத்திரங்கள் மூலம் அதிகபட்சமாக 1368 கோடி ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த லாட்டரி அதிபர் மார்டினின் நிறுவனத்தில் 2019 அமலாக்கத்துறை சோதனை நடத்தப்பட்டுள்ளது. மார்டின் தொடர்புடைய 70 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதுடன் 2019 ஜூலையில் அந்நிறுவனத்திற்கு சொந்தமான 120 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களையும் முடக்கியது. சோதனை மற்றும் சொத்து முடக்கம் நடந்த 3 மாதங்களுக்கு பிறகே தேர்தல் பத்திரம் மூலம் நன்கொடை வழங்க தொடங்கியது மார்டினின் நிறுவனம். குறிப்பாக 2022 ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி மார்டினின் நிறுவனத்தின் 409 கோடி ரூபாய் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கிய நிலையில் அதற்கு அடுத்த 5வது நாளில் தேர்தல் பத்திரங்கள் மூலம் அந்நிறுவனம் 100 கோடி ரூபாய் நன்கொடை அளித்துள்ளது. இதேபோல அதிக நன்கொடை அளித்தவர்கள் பட்டியலில் 2வது இடத்திலுள்ள மேகா நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களிலும் 2019 அக்டோபர் 12ஆம் தேதி வருமான வரித்துறை சோதனை நடத்தியுள்ளது. அதே ஆண்டு ஏப்ரலில் அந்நிறுவனம் தேர்தல் பத்திரங்கள் மூலம் 50 கோடி ரூபாய் நன்கொடை அளித்துள்ளது. 2019 முதல் 2024 வரை மேகா நிறுவனம் 1186 கோடி ரூபாயை தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடையாக வழங்கியுள்ளது. ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர் நிறுவனம் நிலக்கரி ஒதுக்கீட்டில் முறைகேடு, அந்நிய செலாவணி மோசடி ஆகிய புகாரில் அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறையின் நடவடிக்கைகளுக்கு உள்ளாகியது. 2022 ஏப்ரல் மாதம் ஜிண்டால் ஸ்டீல் உரிமையாளர் நவீன் ஜிண்டால் மற்றும் அவரது நிறுவனங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடந்த நிலையில் ஜூலை மாதத்தில் அந்நிறுவனம் 21 கோடி ரூபாய் நன்கொடை அளித்துள்ளது. டாக்டர் ரெட்டிஸ் லெபார்டரீஸ் நிறுவனம் வரி ஏய்ப்பில் ஈடுபட்டதாக கூறி 2023 நவம்பரில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இந்த சோதனைகளுக்கு பிறகு அந்த நிறுவனம் மொத்தம் 80 கோடி ரூபாயை நன்கொடையாக வழங்கியிருப்பது தெரியவந்துள்ளது. இதேபோல தெலுங்கு தேசம் எம்பியாக இருந்த சிஎம் ரமேஷ் என்பவருக்கு சொந்தமான ஆந்திராவில் உள்ள ரித்விக் ப்ராஜெக்ட்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. அடுத்த சில மாதங்களில் சிஎம் ரமேஷ் தெலுங்கு தேசம் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் சேர்ந்தார். மேலும் அவரது நிறுவனம் 45 கோடி ரூபாயை தேர்தல் பத்திர நன்கொடையாக வழங்கியது. டெல்லி மதுபான ஊழல் வழக்கில் சிக்கியுள்ள அரபிந்தோ பார்மா நிறுவனத்தின் இயக்குநர் சரத் ரெட்டியை 2022 நவம்பரில் அமலாக்கத்துறை கைது செய்தது. இந்நடவடிக்கைக்கு பின் அந்நிறுவனம் 46 கோடி ரூபாய் நன்கொடை அளித்தது. 2019 முதல் 2021 வரை வெறும் 3 கோடி ரூபாய் மட்டுமே நன்கொடை அளித்த அரபிந்தோ பார்மா நிறுவனம் சரத் ரெட்டி கைது செய்யப்பட்ட பிறகு 46 கோடி ரூபாயை நன்கொடையாக வழங்கியுள்ளது. தேர்தல் பத்திர முறைகேடு தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்த வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, தேர்தல் பத்திரங்கள் மூலம் பாஜக எப்படி ஆதாயம் அடைந்து உள்ளது என்பதை உச்சநீதிமன்றம் அம்பலப்படுத்தி உள்ளதாக தெரிவித்துள்ளார். அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை வழக்குகளை சந்திப்பவர்கள் நன்கொடைகளை வழங்கியுள்ளது குறித்தும் அவர் சந்தேகங்களை எழுப்பினார். தொழில் நிறுவனங்களுக்கு நெருக்கடி கொடுத்து பாஜக நன்கொடை பெற்று உள்ளதாக குற்றம் சாட்டிய கார்கே, தேர்தல் பத்திர முறைகேடு குறித்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். விசாரணை நிறைவடையும் வரை பாஜகவின் வங்கிக் கணக்குகளை முடக்க வேண்டும் என்றும் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தினார். And opposition parties account, if you freeze, then how they will fight election? And where is the level playing ground? They are doing this. Therefore, I demand an inquiry at highest level, and unless the truth is come out, their accounts should also be freezed. தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை அளித்தவர்கள் பட்டியலில் ஏராளமான சந்தேகத்திற்குரிய பெயர்கள் உள்ளதாகவும், பிரதமர் மோடியும் பாஜகவும் கொடுத்த அழுத்தத்தின் மூலமாகவே அக்கட்சிக்கு நன்கொடை கிடைத்து உள்ளதாகவும் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.